ஜபத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் பாருங்க. அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரும்போது விசுவாசமாக ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். திருப்போம் எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23 வாசிக்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. நாம் அறிக்கை செய்வதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். அதான் ஜபம். நீ எதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறாயோ அது பெற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கணுமா? ஜபத்திலே நான் கேட்கிற காரியங்கள், பேசுகிற காரியத்தை உறுதியா இருக்கணுமா? நான் நம்பிக்கையா தைரியமா நான் இல்லைன்னு சொன்னா அவரிடத்துல இருந்து பதில் வரவே வராது. நான் என்ன கேட்கிறேனோ அது கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்றத நீ இருதயத்தில் விசுவாசிக்கணுமா? தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இந்த மலையை பார்த்து பேன் தள்ளுண்டு சமுத்திரம் போ என்று சொன்னா அது சொன்னபடி ஆகும். தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் அது ஜபமாக நீ தேவனுக்கு தெரியப்படுத்துவியானால் அந்த ஜபமானது பதிலாக மாறுகிறது. சந்தேகப்படாமல் உறுதியா இருக்கணுமாமா. ஏன் உறுதியா இருக்கணும்? அதுதான் என் நம்பிக்கை அவரிடத்தில் தெரியப்படுத்துறது. எங்க அப்பா எனக்கு செய்வார். ஹலோ, எங்க அப்பா எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை. ஐயோ, இது ரொம்ப பெரிய காரியங்க. உங்களுக்கு தான் அது பெரிய காரியம், உங்களுக்கு தான் அது முடியாத காரியம், உங்களுக்கு தான் அது பெருசு. ஆனால் என் தேவனுக்கு அது ரொம்ப ஒன்றும் லேசான காரியம். ஹல்லேலூயா. வியாதி எனக்கு பெருசு, ஆனால் என் தேவனுக்கு அது லேசான காரியம். பலவீனம் எனக்கு பெருசு, என் தேவனுக்கு லேசான காரியம். வரும் பணம் எனக்கு ரொம்ப பெருசு, அது என் தேவனுக்கு லேசான காரியம். வறுமை எனக்கு பெருசு, லேசான காரியம். அவரை பொறுத்த வரைக்கும் அது மாற்றக்கூடிய வல்லமை, அது மாற்றி அமைக்கக்கூடிய இது காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல இருக்கு. ஒரு சன பொழுதிலே எல்லாவற்றும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஜபம் என்பது அப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற காரியமா இருக்கிறது. அதுதான் விசுவாசம். நம்புறேன், கண்டு விசுவாசிக்கிறேன், காணாம விசுவாசிக்கிறேன். என் தேவன் என்னோடு கூட இருக்காரு, என் பக்கத்தில் இருக்காரு. நான் ஜெபிக்கும் கேட்கிறாரு, நான் ஜெபிக்கும் போது அவர் கேட்கிறாரு என்ற எண்ணத்தோடு கூட நீங்க ஜெபிச்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், ஜபம் பதிலாக மாறும்.